வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படுமா? செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விளக்கம். When we had detailed dialogue with all the national and state political parties yesterday, all of them suggested a single phase election. Their suggestions have been noted by the Commission. But taking into account all the factors, Commission will take a decision as to in how many phases Tamil Nadu elections should be held, and this decision will be known to you once the elections are announced. தமிழ்நாட்டில் நடந்த SIR மிகப்பெரிய வெற்றி. இது நாட்டுக்கே முன் உதாரணம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பெருமிதம். தமிழ்நாட்டில் 12,50,000 முதல் முறை வாக்காளர்கள் உள்ளதாகவும் தகவல். The Commission would like to convey its greetings to all electors of Tamil Nadu. The Commission also congratulates all the booth-level officers, the assistant electoral registration officers, the electoral registration officers, the district election officers, and all those who were involved in the special intensive revision exercise for purifying the electoral rolls of Tamil Nadu. The Commission salutes them and the country salutes them. தமிழ்நாட்டில் உள்ள 75,000 வாக்குச்சாவடிகளுக்கும் வெப்காஸ்டிங் முறையில் கண்காணிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு நிலவரங்கள் அறிவிக்கப்படும் என தகவல். தேர்தல் திருவிழாவில் ஜனநாயகத்தை காப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது. சென்னையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கருத்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த எமது செய்தியாளர் நந்தினி எழுப்பிய கேள்விக்கு ஞானேஷ்குமார் பதில். This is Nandini from Malay Muras TV. How is law and order situation in Tamil Nadu and what are the measures we are going to take to maintain law and order during election period? Law and order situation in Tamil Nadu is perfectly fine as we reviewed. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஆதரவாளர்கள் புடைசூழ அண்ணா அறிவாலயத்தில் ஐக்கியமானார் OPS. திமுகவில் இணைந்த OPS-ஐ பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக கரை துண்டு அணிந்து கொண்டு உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்டார் OPS. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர் என்பதை உணர்ந்து ஜனநாயக சக்திகள் திமுக கூட்டணியில் இணைவதாக பெருமிதம். திமுகவில் இணைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் முன்னாள் முதலமைச்சர் OPS. உசிலம்பட்டி MLA ஐயப்பனும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி அடையப் போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு இணைந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் OPS விளக்கம்.
அரசியல் சர்வாதிகாரி எடப்பாடி பழனிசாமி இனி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என பேட்டி. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை என ஓபிஎஸ் ஆருடம். திமுகவை எதிர்க்கும் சக்தி இனி எந்த கட்சிக்கும் கிடையாது எனவும் பேட்டி. இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுக்கு எதிர்காலமே இனி இல்லை. திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழலில் யாருமே இல்லை. ஓபிஎஸ் மன்னிப்பு கொடுத்திருந்தால் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அதிரடி கருத்து. மன்னிப்பு கடிதம் கொடுக்காமல் அதிமுகவை ஓ பன்னீர்செல்வம் கலங்கப்படுத்தி விட்டதாக குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்திருப்பது திமுகவிற்கு பலவீனம், அதிமுகவிற்கு பலம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கருத்து. ஓபிஎஸ் போனது யாருக்கு சார் பலம்? திமுக போனது யாருக்கு பலம்? அவர் போனது இப்ப போய் திமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம், அண்ணா திமுகவுக்கு பலம். சூப்பர். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வரவேற்பு. பாஜகவுடன் கைகோர்க்காமல் திமுகவில் இணைந்திருப்பது ஓபிஎஸ்ஸின் நன்மதிப்பை உயர்த்துவதாக கருத்து. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததன் மூலம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மேலும் வலிமை கூடியிருப்பதாக நான் நம்புகிறேன். பாஜக போன்ற கட்சிகளில் சேராமல் மீண்டும் ஒரு திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை உயர்த்துகிறது, நம்பகத்தன்மையை உயர்த்துகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திமுக தோல்வியை சந்திக்கப் போவது உறுதியாகிவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை எக்ஸ் பதிவு. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உறுதி. திமுகவில் தொண்டனாக இணைந்துள்ளதாகவும் வாய்ப்பு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும் பதில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்த இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாடுபட வேண்டும். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாரா ஸ்டாலின்? அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி. ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. அதிமுக சாமானிய தொண்டர்கள் அறிவிப்பாங்க, ஓபிஎஸ் அறிவிப்பாங்களான்னு கேளுங்க. ஆமாங்க, ஜனநாயகத்தில் அறிவிக்கணும்ல, அவருக்கு அறிவிப்பாங்களா? இங்கதானே எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தானே கொடுத்துருக்காங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது போல வளர்த்த இயக்கத்தை உதைத்துவிட்டு திமுகவில் சேர்ந்ததற்கு கூச்சமே இல்லையா? மானம் கேட்டு திரிய வாழ்த்துக்கள் என ஓபிஎஸ்க்கு எதிராக அதிமுக ஐடி விங் காட்டமான பதிவு.
ஓபிஎஸ் எடுத்திருக்கும் முடிவு கோழைத்தனமான பிழைப்பு, வாதத்தின் உச்சம் என அதிமுக பிரமுகரும் நடிகையுமான கௌதமி விமர்சனம். ஜெயலலிதாவை துன்பப்படுத்திய திமுகவில் போய் சேர்ந்திருப்பது துரோகத்தின் உச்சகட்டம் என்றும் காட்டம். யாரு திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, அம்மாவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ துன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யாரை அதிமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கடுமையாக நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம். ஓபிஎஸ் மகனும் அதிமுக முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார். தனது தந்தை ஓபிஎஸ் உடன் அறிவாலயம் சென்ற மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான ஐயப்பன் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ் சகிதமாக சென்று திமுகவில் ஐக்கியமானார் ஐயப்பன். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த நிலையில் தேனியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி. மு.க.ஸ்டாலின் வாழ்க, ஓபிஎஸ் வாழ்க, எடப்பாடி பழனிசாமி ஒழிக என கோஷம். திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்ததாக அக்கட்சித் தலைவர் ஈஸ்வரன் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதி வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளோம். சின்னம் பற்றி தற்போதைக்கு எதுவும் பேசவில்லை என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் பேட்டி. ஆலோசித்து அவர்கள் முடிவுகளை எடுப்பார்கள். அதை பற்றி இப்போது பேசவில்லை. முதலிலே எண்ணிக்கை முடிவானபில்லால்தான் அதை பற்றிய பேச்சுக்கள் இருக்கும். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. எத்தனை தொகுதிகள் என்பது அடுத்த கட்ட பேச்சில் உடன்பாடு ஏற்படும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் நம்பிக்கை. குழுவுடன் இன்று நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக மகிழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்து பேச இருக்கிறோம். அடுத்த கட்டத்தில் மீண்டும் நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த எண்ணிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அடுத்த கட்டமும் நாங்கள் பேசுவோம். தற்போது வரை பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு. தொகுதிகளை குறைப்பது பற்றி திமுக எதுவும் பேசவில்லை என்று மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக அழைப்பு. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே நாளை பேச்சுவார்த்தை என KN நேரு அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. கடந்த தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 35 தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா MP சீட் கேட்பதாக தகவல். அன்புமணி தரப்புக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றார் பாமக நிறுவனர் ராமதாஸ்.
தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு நாய் பிடிக்கும் வேலை கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கடும் சாடல். அதிமுகவில் இருந்து வெளியேறுபவர்களை தாவேகாவில் இணைக்க செங்கோட்டையன் கடுமையாக போராடுவதாகவும் விமர்சனம். எதுக்கு போன தாவேகாவுக்கு? நீ போயிட்டு இங்க இருக்கிற ஆளை பிடிக்கிற. உங்களுக்கு இந்த நாய் பிடிக்கிற வேலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிறது தான் ஒருத்தன் ஓடுவான். நாய் பிடிக்கிறது தான் ஓடுவான். அதிமுக தொண்டன் வைரம் பாய்ந்தவன். இது போன்ற கோவை பெரியார் அறிவுலகத்தில் உள்ள கலையரங்கத்தை பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெரியார் அறிவுலக ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கும்பகோணம் அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பில் 65 டன் எடை கொண்ட ஆதி பராசக்தி சிலை 3 ராட்சத கிரேன்கள் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டு சேலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மதுபான கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிப்பு. CBI வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. மதுபான கொள்முதல் ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை கேட்டு கண்ணீர் விட்டு கதறிய அரவிந்த் கெஜ்ரிவால் உருக்கம். மணீஷ் சிசோடியா மற்றும் குடும்பத்தினரை கட்டி அணைத்து நிகழ்ச்சி. केजरीवाल नहीं है, मैंने केवल अपनी மதுபான கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்த தெலங்கானா முன்னாள் முதலமைச்சரின் மகள் கவிதா விடுவிப்பு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் CBIக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கடும் கண்டனம். ஊழல் வழக்கில் சாட்சியோ எவ்வித ஆதாரங்களும் இல்லாமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த CBI மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் வலியுறுத்தல். குறுகிய கால அரசியல் நோக்கத்திற்காக புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவதற்கு பாஜக அரசு வெட்கப்பட வேண்டும். மதுபான கொள்கை வழக்கில் இருந்து கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. நெருக்கடியான காலத்தில் உடன் நின்று பயணித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இருந்து விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸ் தளத்தில் பதிவு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 961 புள்ளிகள் சரிந்து 81,287 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. பங்குச்சந்தையின் கடும் சரிவால் முதலீட்டாளர்களுக்கு 5 லட்சம் கோடி இழப்பு. சினிமாவில் அரசியல் பற்றி பேசுவோமே தவிர அரசியல் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது. சமூகத்தின் பிரதிபலிப்பாகவே சினிமா விளங்குவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் மதுரையில் பேட்டி. படம் பண்ணுவோம். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசணும் தவிர எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாகவும் நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர் நினைக்கிறேன். நடிகர் அஜித்தை வைத்து படம் தயாரிப்பது என்பது தனது கனவு என சிவகார்த்திகேயன் பேட்டி. இப்போதைக்கு குட்டி படங்களை தயாரித்து வருவதாகவும் அஜித் ஒப்புக்கொண்டால் சாத்தியம் என்றும் பேச்சு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.